அனைவருக்கும் வணக்கம். நாம் போகமாமுனிவருடைய அருட்குருவாக விளங்கிய காலாங்கிநாதர் அருளி செய்த அதி உன்னதமான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். யோகசாதனம் பழகுவதின் நோக்கம் என்ன? முத்தி, மோட்சம், பிறவா பெருநிலை, சாகாவரம். இதற்காகவே நம்முடைய யோக பயணம் என்பது இருக்கிறது. ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர் அதற்கான முன்னெடுப்புகளை தயாரிக்க வேண்டியது அவசியமாகிறது. திட்டமிடுதல், பயணம் செல்லக்கூடிய பாதையிலே என்னவெல்லாம் இருக்கின்றன, இடையூறுகள் எத்தனை, ஆதாயங்கள் எத்தனை, இளைப்பாறுவதற்கான சூழல் என்ன, உணவு விடுதிகள் உள்ளனவா, நீர்நிலைகள் உள்ளனவா, தாகம் தீர்க்க தண்ணீர் கிடைக்குமா, இப்படி பலவற்றையும் ஆராய்ந்து பார்த்தே பயணிக்க வேண்டியது அவசியமாகிறது. சாதாரண ஊர் பிரயாணத்திற்கு இத்தனை முன்னெடுப்புகள் தேவையாக இருக்கும் போது மரணமில்லா பெருவாழ்வு என்கிற நிலையை நோக்கி நகர வேண்டும் என்றால் அதற்கான முன்னெடுப்புகள் எத்தனை நுணுக்கமாக இருக்க வேண்டும் என்பது சொல்லாமல் விளங்கும். சித்தர் உறவுகளுடைய நூல்களை வாசிக்கும் போது பன்னெடுங்காலம் படாத பாடுபட்டு தாங்கள் அடைந்த ஞானத்தை சர்வசாதாரணமாக சாராக பிழிந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஞானப்பாடல்கள் தான் நமக்கான சரியான வழிகாட்டிகளாகவும் கைவிளக்குகளாகவும் இருக்கின்றன. காலாங்கிநாதர் அந்த வகையிலே மிகச்சிறந்த அனுபவ கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து வருகிறார். இன்றைய பதிவிலேயும் முத்தி என்றால் என்ன, அதை அடைவதற்கான எளிய வழி என்ன என்பதை பற்றியும் காலாங்கிநாதர் தெளிவாக சொல்லுவதை பார்க்க முடிகிறது. முத்தி என்ற மோட்சம் அது என்ன என்றால், முனையான சுழிமுனை என் முக்கோணத்தில் பத்தி கொண்ட மூல அனல் அதிலே சென்று பதிவான புருவ நடு கமலம் மீதில் சித்தி கொண்ட தீவமடா முத்தி மோட்சம் சிவசிவா சிவ பஞ்சாட்சரத்தின் கூறு சத்தியமாய் சரம் அறிந்து மாறாமல் தான் தாயான வாசி அது தயங்கி போச்சே. வாசியை தாய் என்றே காலாங்கிநாதர் குறிப்பிடுகிறார். இதையே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவித்தை என்கிற தன்னுடைய உபதேசத்திலே சக்தி தத்துவம் என்பதை ஜீவசக்தியாகிய வாயு என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஜீவசக்தியாகிய வாயுவைத்தான் சித்தர்கள் மனோன்மணி, வாலை, திரிபுர சுந்தரி, பராவரை என்றெல்லாம் வர்ணிக்கிறார்கள். வாசி என்பது சக்தி, ஆற்றல். ஆற்றல் எப்போதும் பெண்மைத்தன்மை கொண்டதாகவே இருக்கிறது. நிலைத்த தத்துவமாக சிவம் இருக்கும் போது அதை இயக்கக்கூடிய தத்துவமாக சக்தி என்பது இருக்கிறது. அந்த சக்தியை ஒவ்வொருவரும் தத்தமது அனுபவத்திற்கு ஏற்ப பெயர்களை கொண்டு குறிக்கிறார்கள். இங்கே காலாங்கிநாதர் பெருமான் அதை தாய் என்று குறிப்பிடுகிறார். வாழைத்தாய், மனோன்மணித்தாய், குண்டலித்தாய் என்றெல்லாம் சித்தர்கள் குறிப்பிடுவது நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவைத்தான் என்பது ஞானவிதாவின் சித்த வேதத்தின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. முத்தி அல்லது மோட்சம் அப்படி என்றால் என்ன? முத்தி அல்லது மோட்சத்தை அடைவதற்கான வழிதான் என்ன என்று பார்க்கும் போது சுழிமுனை என்கிற முக்கோணத்தில் தான் அதற்கான சூட்சுமம் இருக்கிறது. முக்கோண சக்கரத்தில் முழங்கு மெய் ஞானிக்கு ஷட்கோணம் ஏதுக்கடி குதம்பாய் ஷட்கோணம் ஏதுக்கடி என்று குதம்பை சித்தர் பாடியதும் இந்த முக்கோணத்தைத்தான். வெட்டாத சக்கரம் என்பதும் இதுதான். இதன் உள்ளிலே சுழலக்கூடிய ஜீவக்காற்றுக்குத்தான் பேசாத மந்திரம் என்றும் பெயர். சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை ஆகிய இந்த மூன்றும் இணையக்கூடிய அந்த வடிவத்திற்கு முக்கோண வடிவம் என்று பெயர். அந்த முக்கோண வடிவத்திலே மனத்தை ஆடாமல் அசையாமல் நிலைநிறுத்தி வாசியை அங்கே இடைவிடாது ஊதும் போது மூலக்கணல் என்பது ஏற்படுகிறது. அந்த மூலக்கணல் என்பது புருவ நடு என்று அழைக்கப்பட்ட சுழுமுனை மையத்திலேதான் உருவாகிறது. அப்படி உருவாகக்கூடிய அந்த அனல் என்பது ஒரு தீபத்திலே இருந்து வெளிப்படக்கூடிய அனலை போல மென்மையாகவும் இதமாகவும் கதகதப்பாகவும் இருக்கிறது.
இதை குறிக்கும் விதமாகவே யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் தங்களது யோகசாதன பயிற்சி அறையிலே ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுவதன் காரணம். அகல் விளக்கிலே இருந்து வெளிப்படக்கூடிய பிரகாசம் மெல்லியதாக இருக்கும். அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பம் மிக மிக மெல்லியதாக இருக்கும். இது போன்ற ஒரு வெப்பத்தை, இது போன்ற ஒரு சுடரை உன்னுடைய புருவ மத்தியத்திலே நீ உணர பழகு என்று சொல்லும் விதமாகவே புறத்திலே இந்த அடையாளம் வைக்கப்படுகிறது. புருவனடு கமலம் மீதிலே தீபமடா முத்தி மோட்சம் தரும். அந்த தீபமும் சாதாரண தீபம் அல்ல, சித்தி கொண்ட தீபம். வெறுமனே மூச்சுக்காற்று உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கும் போது ஒரு மென்மையான வெப்பம் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது. இந்த வெப்பத்தின் காரணமாகவே மனிதர்களுடைய தேகம் இன்றைய விஞ்ஞான ஆர்வலர்கள் சொல்லுவதைப் போல 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கிறது. இந்த வெப்பம் இயல்பாக சுவாசம் நடப்பதிலே ஏற்படுகிறது. ஆனால் வாசி சாதனம் என்கிற முறையிலே மூச்சுக்காற்றை மடக்கி திருப்பி உள்நாக்கு வழியாக சுழுமணி மத்தியத்திலே ஊதும் போது சற்று கூடுதலான ஒரு வெப்பம் ஏற்படுகிறது. அந்த வெப்பத்தை எப்படி உதாரணப்படுத்தி காட்டலாம் என்றால், ஒரு அகல் விளக்கிலே எரியக்கூடிய தீபத்தின் வெப்பத்தை போல ஒரு வெப்பம் அங்கே மூழ்கிறது என்று குறிப்பிடுகிறார். இந்த வெப்பத்திற்கு மூலத்தீ, மூல அனல் என்றும் சித்தர்கள் பெயர் கொடுக்கிறார்கள். இவையெல்லாம் எதனால் ஏற்பட்டவை? பஞ்சாட்சரத்தின் கூறால் ஏற்பட்டவை. பஞ்சாட்சரம் என்பது எதை குறிக்கிறது? பஞ்சபூதங்களை குறிக்கிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற இந்த 5 பூதங்களின் தொகுப்பாகவே சகல சீவராசிகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே அந்த நெருப்பை வேகமாக மூட்டுவதற்கும் அணையவிடாமல் காப்பாற்றுவதற்கும் வாசி கொண்டு தீ மூட்ட வேண்டும். வாசி என்பது வ என்கிற காற்று, சி என்கிற நெருப்பின் மீது நீண்டு சென்று மோதுவது என்று ஆகிறது. இந்த காற்றை சரியாக கனல் எழுப்ப தெரிந்தவருக்கு மட்டுமே யோக சித்தி அல்லது முத்தி என்பது கிடைக்கும். இதை சரம் அறிந்து மாறாமல் பயிற்சி செய்ய பழக வேண்டும். சரம் சுழல்வது, எந்த கலையை இடைவிடாது செலுத்த வேண்டும் என்பதை தெரிந்து செலுத்த வேண்டும். அது சந்திரகலைதான் என்பது இந்நேரம் சகோதர சகோதரிகளுக்கு சொல்லாமல் விளங்கி இருக்கும். இது சரியாக புருவ மத்தியத்திலே மோதினால் அது வாசி என்கிற பெயரை பெறுகிறது. இந்த வாசி என்கிற பெயர் சுழுமுனை மத்தியத்திலே ஒடுக்கம் பெற்று நிற்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயு அல்லது மனத்தின் போக்கை குறிக்கிறது. தயங்கி மனம் உழன்று சடம் உடையாமல் தான் தன் அகமாய் நின்றதொரு மூலத்தீயை இயங்கியதோர் வாசியினால் ஊதி ஊதி எழுந்ததொரு ஆவியடா மாயா ரூபம். தியங்காத ரூபம் அதை காணவென்றால் திருவான புருவமத்தி தீபம் தன்னில் மயங்காமல் நீ நிலைத்து பார்த்தாயானால் வாழலாம் வெகு கோடி காலம்தானே. இந்த உலகிலே நீ நீண்ட நெடிய காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த உலகம் அழியும் வரையிலும், யுகப்பிரளயம் ஏற்படும் வரையிலும் ஏற்படக்கூடிய காட்சிகளை எல்லாம் காண விரும்புகிறாயா? தேகம் கொண்டு வாழ விரும்புகிறாயா? தேகத்தை நீத்து ஜோதி தேகத்திலே இருந்து வாழ விரும்புகிறாயா? நீ என்ன எண்ணினாலும் அது உனக்கு கிடைக்கும். எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய தென்னியராக பெறின் என்கிற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு இதை சொல்லுவதை பார்க்க முடிகிறது. நீ எதை நோக்கி பயணிக்கிறாயோ அது உனக்கு வந்து சேரும். எது உன் பிரார்த்தனையாக இருக்கிறதோ அதை பராபரம் தந்துவிட்டுத்தான் செல்லும். உன்னுடைய மனம் பூர்வ மத்தியத்திலே ஆடாமல் அசையாமல் தயங்கி நிற்க வேண்டும். அப்படி நிற்கும் போது இதுவரையிலும் புலன்கள் வழியாக வெளியே சென்று உழன்று கொண்டிருந்த மனம் தன்னுடைய அலைச்சலை நிறுத்தி சற்று ஓய்வெடுக்க ஆரம்பிக்கும். இந்த நிலை ஏற்படும் போது தேகம் அசையாமல், ஆடாமல் அசையாமல் அமர்ந்திருப்பது முக்கியமான ஒரு நிலையாகிறது. அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய தேகத்திலே மனம் அசைந்து கொண்டே இருக்கும். தேகம் ஒரு ஓவியத்தை போல், கற்சிலையை போல் ஆடாமல் அசையாமல் இருந்தால் அப்போது மனம் என்பதும் ஆடாமல் அசையாமல் உருவ மத்தியத்திலே இணைந்து நிற்கும். அப்படி நின்றுவிட்டால் உன் உள்ளிலே அகத்திலே உருவாகிய மூலத்தீ என்பது மெல்ல மெல்ல பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அந்த தீயை அணைந்து விடாமலும் அதே நேரத்திலே பிரகாசம் குறைந்து விடாமலும் மெல்ல மெல்ல ஊதி ஊதி அதன் ஆற்றலை பெருக்க முயற்சி செய்ய வேண்டும். வேகமாக ஊதினால்
மெல்லிய தீபம் என்பது அணைந்து போகும். ஊதாமலே விட்டுவிட்டால் தீபம் எரியாமலும் போய்விடக்கூடும். எனவே மிக மிக மிருதுவாகவும் கவனமாகவும் மென்மையாகவும் பக்குவமாகவும் உருவ மத்தியத்திலே ஊதிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஊதும் போது பிரபஞ்ச பேராற்றல் அல்லது ஜீவசக்தியாய வாயு என்பது ஒரு மாயா ரூபத்திலே பிரகாசம் பொருந்தியதாக அங்கே மாறி அமையும். இந்த உருவம் ஆடாமல் அசையாமல் உருவ மத்தியத்தில் அப்படியே சில காலம் நிற்கும். இதை நீங்கள் காண வேண்டுமா? காண வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்கள் உருவ மத்தியத்திலே பிரகாசிக்கக்கூடிய அந்த தீபத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்கள் வீட்டிலே அகல் விளக்கு ஏற்றி வைத்து பிரகாசத்தை ஏற்படுத்தியபடியாக பயிற்சி செய்கிறீர்களே, அந்த தீபம் எப்படி பிரகாசிக்கிறது? அதுபோலத்தான் உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம தீபம் என்பதும் இருக்கிறது. இதை புரியப்படுத்துவதற்காகத்தான் புறத்திலே தீபத்தை ஏற்றி அகத்துள்ளே எரியக்கூடிய தீபத்தை ஒப்பிட்டு காட்டினார்கள். இந்த பிரகாசத்தை இடைவிடாமல் நிலைத்து பார்த்தபடியாக இருந்தால் இந்த உலகிலே நீ விரும்பக்கூடிய காலம் வரையிலும் நீடோழி காலம் வாழ்ந்திருக்க முடியும். புருவ மத்தியத்திலே தீயை மூட்டி தீபச் சுடரை மூட்டி அது அணைந்து விடாதபடியாக மெதுவாக ஊதியபடியாக இருக்கும் போது ஜீவனின் பிரகாசம் என்பதும் முழுமையாக ஆகிவிடும். இதை இறுதியாக ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லி முடிக்கலாம். நம்முடைய வீடுகளிலே மின்பொறி கட்டைகள், மின் ஏற்றம் ஏற்றுவதற்கு தகுதியான மின்பொறி கட்டைகளை கொண்டு பயன்படுத்தக்கூடிய மின்சாதனங்களை பயன்படுத்துகிறோம். அதிலே இருக்கக்கூடிய மின்சாரம் பயன்படுத்த தீர்ந்து கொண்டே வருகிறது. அது தீர்ந்தவுடன் மறுபடியும் மின்னேற்றத்தை செய்கிறோம், மறுபடியும் குறைகிறது, மறுபடியும் மின்னேற்றத்தை செய்கிறோம். இப்படி திரும்ப திரும்ப மின்னேற்றம் செய்து ஒரு மின்சாதனத்தை பயன்படுத்துகிறோம். அதுபோல நம் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவஜோதி என்பது சாமானிய மனிதர்கள் தொடர்ச்சியாக எரித்து அதை தீர்த்து விடுகிறார்கள். ஆனால் யோகிகள் தாங்கள் செய்யக்கூடிய வாசிப்பயிற்சியின் மூலமாக தீர்ந்து விடாதபடியாக அந்த மூலத்தீயை ஜீவத்தீயை இடைவிடாமல் எரித்தபடியாகவே இருக்கிறார்கள். தீ என்பது தீர்ந்து போனால் தானே வெப்பம் இல்லாது போகும். தீ எரிந்து கொண்டே இருந்தால் அங்கே எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. அதுபோல உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவன் என்கிற நெருப்பு அணைந்து போனால் சிவம் சமமாகிறது, மரணம் என்பது ஏற்படுகிறது. ஆனால் இந்த ஜீவஜோதியை அணையவிடாமல் பார்த்திருந்தால் அங்கே மரணம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை அல்லவா? இதை புரிந்ததன் காரணமாகத்தான் வெகு கோடி காலத்திற்கு இந்த காற்றை மெல்ல மெல்ல ஊதி நெருப்பை அணையவிடாமல் வைத்து நீ வாழ்ந்திருக்க முடியும் என்று காலாங்கிநாதர் சொல்லுகிறார். சொல்லக்கூடிய வார்த்தைகள் சுலபமாக தெரிந்தாலும் அனுபவத்திலே கொண்டு வரும் போது அது கடினமானது என்பதை புரிந்து கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த பதிவிலே இன்னும் அதிகமான கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.